ஹாய். இப்பதான் போயிட்டு வந்தேன். ஹாய் போனியா? காலைல இருந்து போய்கிட்டு தான் இருக்கு, நிக்க மாட்டேங்குது. 6 தடவை போயிருச்சு. வயித்தால போதா? ஆடி பைத்தியக்காரி, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உன்கிட்ட சொன்னா என்ன பண்ண போற? மாத்திரை நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், பண்ணுல இருந்து எல்லாம் தின்னு பார்த்துட்டேன், அடைச்சா மணியமா இல்ல. மாத்திரை மருந்தானே அதுக்கு ஆகாது. சிம்பிள் வழி. எப்படி? ஒரு சிகப்பு துணி எடுத்து கோமணம் கட்டிட்டீன்னா வகுத்தால வருது நின்றும். யோ நீ பைத்தியமா? மாத்திரை போட்டு கேட்கல, பண்ணு தின்னு கேட்கல, வர காப்பி குடிக்க சொன்னாங்க அதுவும் குடிச்சு கேட்கல, இத்தனோண்டு சிகப்பு துணியில நின்றுமா? அத்தன் நின்று ரயிலே விட்டு சிகப்பு துணி காமிச்சோன்னு நிக்குது, வகுத்தால வருது நிக்காதா? ஏய் ட்ரெயின் நிக்குமியா, அது ஒரு லைன்ல இருக்கு, இது லைனே இல்லாம இருக்கு, அதான் பிரச்சனை. ஒண்ணும் பிரச்சனை, அத நான் அடைக்கிறேன். வாயை பத்தி பேசாத, வாயை மூடு. அத நான் அடைக்கிறேன். என்ன தண்ணி அடைக்கிறேன்? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆளுகளை பாருங்க, டூண்டு தார் உருண்ட போதும் வெச்சு கிச்சிட்டு அடைச்சிட்டோம்னா அப்ப திருப்பி போறது எப்படி? கப்பு லாக் ஆகிரும். நீ எப்படி சுத்தமா வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் வேணுங்க போது உருண்டையை வெளியே எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறது? நான்ல எடுக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? மேல கைய வச்சா பிச்சு புடுவே. அப்ப கீழ வைக்கவா? மேல வச்சாலும் தப்புங்கற, கீழ வர ஓப்பியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். நம்ம என்னத்த கண்டா யாரு? ஓ எங்க அப்பா விசிறி விடுறாரு. உங்க அப்பனா? அப்பே உன் மாமனா? என் மாமே. மாமா கைய காமிச்சனா வேண்டாம் வேண்டாம் படக்குனாங்க. ஏன் கைய காமிச்சா என்ன பண்ணுவாரு? அவக்கு 5 ரூபாய்ல. 5 ரூபாயா? ஏன் என்ன பண்ணிடுவாரு அப்படி? மகன் கூட பார்க்க மாட்டாப்ல. மரியாதையா உன்னை எச்சரிக்கிறேன், ஓடி போயிரு. ஏய் பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். நான் ஆம்பளை பிள்ளை ஆச்சேன்னு பாக்குறேன். ஆம்பளை ஆச்சே. அப்பா ரெண்டு பேருமே ஆச்சிட்டீங்களா? ஆச்சேங்கிறீங்களே. பொம்பளை ஆச்சே. அதான் டீசன்ட்டா பேசுங்க. நாங்க எஜுகேட்டட் ஃபேமிலி. என்ன எஜுகேட்டட் ஃபேமிலியா? வாய் அடக்கு முதல்ல. ஏய் நீ முத வாய் அடக்கமா பேசு. நான் நாகரீகமா நான் பேசுறேனா? என்ன மிரட்டற? ஏய் பொம்பளை பிள்ளை உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். நான் அதை தான் சொல்றேன், உன்னை ஆம்பளை பிள்ளை போனா போதும். நான் ஏய் என்னை நெஞ்சில கைய வச்சு தா. வாயை திறந்து வாயை துணியை வச்சு குத்தி விடுவே. ஓடி போய். ஐயா என்னங்க ஏங்க ஒரு அளவுக்கு தான் போறேன். என் புள்ள சரியா தான் சொல்லுது. வாயை திறந்த வாயில துணியை வச்சு நீ சத்தம் போட்டு அதை கெட்டு இடம் ஊர்ல அசிங்கமாயிருச்சுன்னா அது செய்யும் போது நீ பேசாம இரு. சும்மா போயிட்டு ஏப்பா ஏன்டா சும்மா போய் ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளுது, நீங்களும் சேர்ந்து தலைவன் தானே? என்னது? நான் அவளை நெஞ்சில கைய வச்சதல்ல, நீ ஓசல புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். டேய் ஏன்? ஐ எம் டீசன்ட் மேன். நான் அவளை நெஞ்ச பிடிச்சி தள்ளு. என்னது? என்னாச்சு? என்னங்க நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இழுவை ஆகுது. நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளுவேன். அதான் மையம் இருக்குல்ல, நம்ம சீரியஸா நெஞ்ச பிடிச்சி தள்ளுவேன். அதான் மையம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? நீ இல்ல நான் தள்ளுவேன்டா, எனக்கும் ஆசை இருக்குது. அப்புறம் என்னாச்சு? நான் நிலைமை தடுக்குது. இல்லன்னா நீங்க ஒரே தள்ளா தள்ளி பிடிவீங்களோ? நீங்க தள்ளிட்டாலும் காமெடி பண்ணாம ஓடி போயிட முடியாது. நீ இப்படி எல்லாம் நீ சூடக்குனா உடனே தள்ளிடுன்னு பாக்குற. நீ தள்ளிடுவியா? அப்படி எல்லாம் இது லேசா கிடைக்காது. எது லேசா கிடைக்காது? அரியரம் கிடைக்கணும்னா நீ 50 ஆண்டு காலம் அம்மனை குண்டியா அக்னியில தவம் பண்ணணும். 50 ஆண்டு அப்பதான் உனக்கு அந்த ஐட்டம் கிடைக்கும். நீங்க என்ன பாருங்க அத்தா, 50 ஆண்டு வேணாம், 100 ஆண்டு கூட உனக்காக நான் தவம் பண்றேன். தவம் பண்ண ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும். இதனால பிரயோஜனம் இருக்கு. அது பண்ணி பார்த்துட்டு சொல்லணும், பண்றதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. இல்ல ஒரு வாய்ப்பு. வாயை மூடு. ஏதாவது பேசணும், குரலை பிடிச்சு கழிச்சு துப்பி பிடிவே பாத்துக்க. முதல்ல இப்படி பொம்பளை வாய் பேசினாலே குடும்பத்துக்கு ஆகாது. ஆம்பளை இப்படி பேசினா அட்டை தருத்துறோம். ஏய் ஆம்பளை பேசினா அது சரித்திரம். யாரு சொன்னது? பொம்பளை பேசினா தான் அட்டை தருத்துறான். பொம்பளை பேசினதான் சரித்திரம். இப்படி பேசினேன்னா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணா நானும் அம்மி கணத்துக்கு போட்டு நச்சே கொண்டு போடுவேன். ஏய் நீ எல்லாம் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சேனா மணவரையிலேயே 3 முடிச்சோட கூட 2 முடிச்ச போட்டு சுருக்கு வச்சு தூக்கி விட்டுருவேன். நீ அதுதான் பண்ணுவியா? நான் மீன் குழம்பு வச்சு வச்சு உன்னை போட்டு தள்ளி போடுவேன். நான் என்ன மயிருக்கு மீன் குழம்பு சாப்பிடுறேன்? அப்ப பாலை கலந்து கொடுப்பேன். இது பால்ல கலந்து கொடுப்பேன். பால் சாப்பிடுவீல? பால் நான் டம்ளர்ல மீன் குழம்பு தானே சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிடுவீல? பால் டம்ளர்ல சாப்பிட மாட்டேன். வேற எதுல சாப்பிடுவே? அதுல கலந்து வைப்பேல? அதுல கலக்க முடியாது. முடியுமே. எப்படி கலக்குவே? எப்படி கலக்க முடியும்? அப்பனா நாங்க போற லிப்ஸ்டிக் அதுல கலந்து வைப்பேன். எதுக்கு? அப்பதானே நீ அதுல முத்த கொடுக்கறோ, வாயில மருந்து ஏறி நீ நாக்கு. அதெல்லாம் நான் ஈர துணியை போட்டு தொடச்சு விட்டு தான் செய்வேன். ஆமா நீ தொடக்கிற வரைக்கும் கையில அப்படியே காபரிச்சிட்டு இருக்குமா? ஏய் வேண்டாம். உன்னை போட்டு தள்ள முடிவு பண்ண எனக்கு ஒரு நகம் போதும். உன்னை நான் போடணும்னு நினைச்சேன்னாக்க எனக்கு நகமெல்லாம் வேண்டாம். காமெடி பண்ண போய் அம்மா. எதுக்கு இப்ப சிரிக்கிற? சீரியஸா பேசிக்கிறீங்க. ஏய் என்னைய பாக்க உனக்கு காமெடி பீஸா தெரியுதா? பொம்மை படத்துல வர காலியா மாதிரி இருக்கு. ஏய் பா மொத காமெடி பண்ண பா. நான் ஒரு டெரர் பீஸ். யாரு? எப்படி அதிகமா ஐயா நம்மள எந்த பொம்பளையும் டெரர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஐயா.
உன்னை மன்னிச்சு விட்டேன். நான் சொல்றேன் உன்னைய மன்னிச்சு விடுறேன். முதல்ல உன்னை தெரிஞ்சுக்க. என்ன? ஆம்பளை கூட போட்டு ஜெயிக்கிற பொம்பளை இது வரைக்கும் உலகத்திலே கிடையாது. அதே தான் நானும் சொல்றேன். பொம்பளைய மிஞ்சி ஆம்பளையும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. கடைசி காலகட்டம் வரைக்கும் பொம்பளை நாங்க தான் தேவை. அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு தேவையில்லை. என்ன தேவையில்லை? பொம்பளையே தேவையில்லை. சரிகரன் போட்டி போடுறேங்கறதுக்காக எங்களை தேவையில்லைன்னு சொல்லாதீங்க. இந்த கை போதும். பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஊர்காய் கம்பெனி வச்சு கூட பொழைச்சுக்கிருவேன். நீ கஞ்சி ஊத்தி குடிச்சு வாழங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எங்களுக்கு ஆம்பளையே தேவையில்லை. நாங்களும் கையை வச்சு பொழைச்சுக்குவோம். வார்த்தைக்கு வார்த்தை ஏத்து போய் அப்படி கேளு. ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி சொல்றாரு. டேய் நீ மைக் வச்சுட்டு போ முதல்ல. அண்ணே அண்ணா அண்ணா கூப்பிட்டா. அண்ணே இப்ப நான் அவளுக்கு அண்ணன் உனக்கு அண்ணே சொன்னேன். அப்பா நல்ல விஷயம் தானே சொல்றாரு. அவர் யாரு? எனக்கு அப்பே. மாமா. என்ன மாமாவா? என்ன யார வந்து அப்பான்னு கூப்பிடுறியோ அவன் பூரா எனக்கு மாமா. நான் அண்ணேன்னு சொன்னா ஒன்னு தெரிஞ்சுக்க. மச்சானா? மச்சான் தான். பொம்பளை வாயில பேசலாம். ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் சமம்னு. வார்த்தைக்கு சரியா வரும், வாழ்க்கைக்கு சரியா வராது. நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் ஒரு காலத்துல. இந்த காலத்துல ஆம்பளைக்கு பொம்பளை எல்லாம் சரிக்கு சமமா தான் இருக்காங்க. நான் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பயப்படல, சந்தோஷப்படுறேன். அப்புறம் என்ன? பாராட்டுறேன். விண்வெளி வரைக்கும் பொம்பளை போயிட்டா. நீங்க பண்ற எல்லாத்தையும் நாங்களும் தானே பண்றோம். சந்தோஷம் தான். ஆனாலும் விண்வெளிக்கே போனாலும் பொம்பளை தான், ஆம்பளை தான். அதுக்காக விண்வெளிக்கு 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். ஆனா பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. இதுக்கு என்ன அர்த்தம்? கோடினா என்ன? புது துணி. புது துணி. அது எது வரைக்கும்? ஒரு சலவை போடுற வரைக்கும். அப்புறம் பழைய துணி. தெரியுதா? குமரிங்கிறது எது வரைக்கும்? ஒரு புள்ள பக்கற வரைக்கும். அப்புறம் அதுவும் கிளட்டு முட்டையா மூலையில தள்ளிடுவாங்க. நாங்க அப்படி இல்ல. 80 வயசுல நரச்ச மீசையை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆம்பளை குண்டு என்ற கணம் கோட்டாரவர்களே ஆடித்து கூறுகிறேன். பாரு சொல்லுவேன் வந்து பாரு சொல்லுவேன். அங்கங்க அவுஞ்சு ஊத்திக்கிட்டு நீ மேற்கொண்டு வைத்த உன்னால மீறி பேச முடியுமா? முடியாதுங்கறியா? உங்களால எங்கனால முடியாதுங்கறீங்களா? நீங்க நீங்க பண்ற எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். திருப்பிக்கிட்டு நான் பண்ணுவேன். உங்களால பண்ண முடியுமா? பண்ணுவேன். நான் பண்ணுவேன். அப்ப நீ வர்றத பண்றியா? சரிகரன் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஏய் நான் ரோசமான பொம்பளை என்ன வேணா செய்வேன். நான் தைரியமா செய்வேன். இப்ப நான் செய்வேன். அப்ப நான் செய்யறதை நீங்க செய்யணும். என்ன? இந்த கூட்டத்துல இப்ப பந்தயம் கட்டிக்கிறோம். என்ன பந்தயம்? நான் செய்யறது நீ செஞ்சு விட்டீனா? செய்றேன். அக்கால இதுல தூக்கு போட்டு தொங்கு. பந்தயம் என்னன்னு சொல்லு. பந்தயம் என்னன்னு சொல்லு. இந்த கூட்டத்துல ஒரு செகண்ட்ல பேண்ட் சட்டையை கழட்டி எரிஞ்சிருவேன். ஒரு துண்டுல கோமணம் கட்டி இந்த கோயில 32 ரவுண்ட் அடிப்பேன். 32? உனக்கு சலுகை. என்ன சலுகை? 15 ரவுண்ட் அடி போகுது கோபணத்தோட. அடிச்சு வந்தீனா நீ சொல்ற நான் 15 ரவுண்ட் இல்ல, ஒரு ரவுண்ட் முழுசா நான் துணியை போட்டு சுத்தி வந்தானே என்ன இது பண்ணி விடுவாங்க. நீ இதுல அப்பனமா வேற சுத்தி சொல்றியானே? நீங்க இப்படி பேசி எழுந்திருந்தா என் மக துண்டோட வந்துருச்சு. கட்டு அது வேர்க்குதுங்கறக்கா கொண்டாந்திருக்கே. ஏடி வேற அப்படி பேசாத நீ. அதுக்காக நான் கோமணம் கட்டி அம்மனமா தெரிய முடியுமா? முடியாதுல? முடியாது. ஒத்துக்க. அப்ப ஆம்பளை சமைச்சு தான் ஒத்துக்க. ஐயே நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பயே அடிக்கும். நான் உனக்கு என்ன ஒரு ரவுண்ட் தானே சுத்தி வரணும். நான் வீட்ல கூட அப்படி தெரியும். உனக்கு என்ன பிரச்சனை? வீட்ல தெரிஞ்சா நான் இருக்கும்போது தெரியணும். நீ இருக்கும்போது நான் எதுக்கு தெரியணும்? மகளே நீ செய்யறத அவர் செய்ய முடியுமான்னு கேளியா? நான் கேப்பேல பதிலுக்கு. நீ சரியான ஆம்பளை. நீங்க செய்யறத நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் செய்யறத நீங்க செய்றேன்னு இருக்கீங்க. செஞ்சிருவேன். 10 மாசம் சுமந்து ஈ கடிக்காம இங்க வா. உன்னால புள்ள பக்க முடியுமா? இது ஒண்ணே தவிர வேற வார்த்தை இல்ல உங்களுக்கு. அது எவ்வளவு சிரமமான விஷயம் தெரியுமா? ஆம்பளைக்கு தகப்பன்ற ஸ்தானத்தை வாங்கி கொடுக்கறதே பொம்பளை நாங்க தான். அந்த 10 மாசம் பிறண்டு படுக்க முடியாம, உட்கார முடியாம, படுக்க முடியாம, நிக்க முடியாம, பாத்ரூம் போக முடியாம, நல்லது கெட்டதை வாங்கி சாப்பிட முடியாம, இப்படி படுத்தா பிள்ளைக்கு வலிக்குமோ அப்படி படுத்தா பிள்ளைக்கு வலிக்குமோன்னு பார்த்து பிறண்டு படுத்தா பிள்ளைக்கு கோடி சுத்திரம்னு என்ன சோக்காக திரும்பி படுக்கிறது. எங்க வலியெல்லாம் நீங்க ஒரு நாள் அறிவிப்பீங்களா? பொறுமை பொக்கிஷ பொம்பளை நாங்க அடிச்சிட்டு நிறுத்தியா? நீ என்ன எனக்கு ரவுண்ட தள்ளுபடி பண்றது? நான் உனக்கு ரவுண்ட தள்ளுபடி பண்றேன். 10 மாசம் வேணாம், 5 மாசத்துல பெத்து காட்டு, இல்ல 3 மாசத்துல பெத்து காட்டு. ஒன்னால பெக்க முடியுமா? இங்க வா. எந்திரிச்சு படுத்து ஒரு சாச்சி படுத்தா பிள்ளைக்கு ஆகாதோ, தலையை சுத்திக்கிறோமோ கொடி சுத்திக்கிறோமோன்னு நீங்க எந்திரிச்சு உட்கார்ந்து படுக்கிறிய? ஆமா. அதல்ல. அப்படியே பிறண்டு படுத்தா நம்ம உசுருக்கு ஆபத்தாய் போறோம்னு தான் முதல்ல நீங்க எந்திரிச்சு படுக்கிறீங்க.
நீங்க பிள்ளைக்காகணும்னா இல்ல. யோ அப்படி சொல்லாதயா. தாய் அப்படி லேசப்பட்ட விஷயமா நினைக்காதீங்க. தான் பிள்ளைக்காக தாய் உசுர கூட கொடுப்பா. இப்ப சமீபத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? படகுல கூட போய் படகு விபத்தாகி அந்த தண்ணிக்குள்ள கூட அம்மாவும் பிள்ளையும் 2 பேரும் விழுந்து அந்த பிள்ளைய காப்பாத்துனக்காக அந்த அம்மாவும் உசுர விட்டுச்சுல. சரி. அப்ப பிள்ளைய காப்பாத்துறதுக்காக தாய் உசுர விடும்போது நாங்க பண்ண மாட்டோமா? சரி, இப்ப நான் என்ன உனக்கு புள்ள பக்கற அவ்வளவுதானே? உன்னால பெக்க முடியுமா? நான் பெக்கறேன், வா. முடியாது. டா, இந்த மேடையோட இந்த பேச்சனை விடணும். எப்படி? நான் புள்ள பெக்கறேன். முடியாது. லைட் ஆஃப் பண்ற தம்பி. புள்ள பெக்கறதுக்கு எதுக்கு லைட் ஆஃப் பண்ண சொல்ற? நான் புள்ள பெக்கறேன். எனக்கு நீ புள்ள குடுவா. என்னது? ஏய் என்ன பேசுற? எனக்கு புள்ள குடுவா. தம்பி ஆஃப் பண்றா. ஏய் படுத்துக்கறவா குனிஞ்சுக்கறவா. என்ன படுத்துக்கவா புள்ள குடு. இல்ல படுத்துக்கவா குனிஞ்சுக்கவா? ஏய் இந்த தொராஜியா கோப்பன் பேசினால்ல. ஆமா. ஏய் உன் மகன் எனக்கு புள்ள குடு சொல்லு. அம்மா பந்தயம்னா பந்தயம் தான், நீ போய் அம்மாவை கூட்டிட்டு வாமா. ஏய் அம்மாவை எதுக்குப்பா கேக்குறீங்க? உனக்கு புள்ள கொடுக்கல. ஐயோ போட்டு எனக்கு தானேப்பா. வா புள்ள குடு. பைத்தியமாயா நீ? உனக்கு புரியுதா? இந்தாம்மா. நீ உன்னை நான் மாசமாக்க நான் தான் திருப்பி மாசமாவேன். அங்க வா. என்னை நீ மாசமாக்கினாலும் உன்னை மாசமாக்கினாலும் புள்ள பெக்கிறது நீ தான் பெக்கணும். உன்னால முடியாது. ஏன்? உனக்கு கருப்பு பை இல்ல. அட உன்கிட்ட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை இல்லாமையா போயிடுறேன். ஏய் கருப்பு பை இல்லையா? கருப்பு பை. அந்த பை எடுத்து காட்டு. கருப்பை. அதை எடுத்து காட்டு பாப்பா. அது என்ன சுருக்கு பையா? நான் மஞ்சள் பைய இப்ப கொண்டு வந்து காட்டுவேன். ஏய் நீ கேரி பையில கூட பெத்துக்க எனக்கு தேவையில்ல. ஆண்டவன் பெக்கறதுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு தண்ணி வழியா வச்சிருக்கான். நீ எந்த வழியில பெப்ப? பெக்கறதுக்கு உனக்கு வச்சிருந்தா நக்கறதுக்கு எனக்கு வழி இல்லாம. ஓஹோ, ஏய் நீ எந்த வழியில நீ பெப்ப? ஒரு குறியாட்ட. நாங்க வந்து இது வழியால பெப்போம். எந்த வழியா பெப்ப? மர்ம தேசத்துல. ஏய் மர்ம தேசமா? அது என்ன கலைக்கு பேய் படமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுக்கு மூக்குன்னு பேரை வச்சு சொல்ல வச்சான். கண்ணு காது வாய் எல்லாம் சொல்ல வச்சான். அதுக்கு ஒரு பேரை வச்சு சொல்ல முடியாம வச்சிருக்கானே. ஏன் சொல்ல முடியாது? நான் சொல்லிட்டு சொல்லுவேன். இருக்கிற தாய்மார்களே நீ விளக்க மாட்டே அடிக்கிறக்கா? நான் சொல்லுவேன். அது வந்து இது பிற உறுப்பு. பிறப்புறுப்பான். எதுல புள்ள பெப்ப? பிற உறுப்பா? இதுல இல்ல சொல்லு. அதை எப்படியா நான் சொல்றது? நான் சொல்லவா? எப்படி? பெண் எதுல குழந்தை வைப்பான்னு நான் சொல்லவா? சொல்லுங்க. அது ஒன்றும் அசிங்கமே கிடையாது. ஆ? நீங்க என்ன அசிங்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன அழகா சொல்லலாம். என்ன இலக்கியத்துல அழகா சொல்லியிருக்கான். பெண் என்பவள் தன் யோனிவாய் மூலியமாக ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள்னு அழகா சொல்லியிருக்கான். ஏன் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே? பாதி பேருக்கு தானே தெரியும், பாதி பேருக்கு தெரியுமா? இங்க பாரு எல்லாம் நாடா பக்கத்த மாதிரி உட்கார்ந்திருக்கேன். ஏன் தெரியாம? தமிழனுக்கு தெரியாம போகாது. நல்ல தமிழ் படிச்சவனுக்கு நல்லா தெரியும். நீ சின்ன பிள்ளையா இருக்க, உன்னை மன்னிச்சு விடுறேன். நானா? ஏய் 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 கைய மேல வச்ச. சரி சரி விடு எங்க விடு. அப்பன்ட்ட போட்டு கொடுத்துருவேன். உங்க ஒப்பனை போட்டு கொடுத்தா உங்க ஒப்பனையும் நான் போட்டுருவேன். நான் அந்த முடிவு இருக்கேன். சரி ஆமா இப்பதான் தெரியுது 2 பேரும் ஏன் ஒண்ணாவே இரு, இரு. தெரியல. என்ன கையாட்டுற என்ன? அவருக்கு அது தெரியாதான். அந்த சொன்னீங்கல பாட்டு பாடணுமா? உங்க ஒப்ப முட்டையெல்லாம் களி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருந்தா என்னடா செய்யறது? சரக்கு படுத்துற பாடு. பூரா இது ஒரு வகையான சரக்கா இருக்கு, அது ஒரு வகையான நான் படுற பாடு இருக்கட்டே. ஆமா நீ என்ன பண்ற? யாவரம் யாவரம் டப்புன்னு முடிச்சிட்டு கிளம்புவோம். முதல்ல ஒன்றும் அவங்க மட்டும் ஆகணும், இல்லைன்னா நம்ம மட்டும் ஆகணும், இல்லைன்னா நாடகம் விளங்காது இன்னைக்கு. ஆமா படக்குன்னு சொல்லு. நான் 7 வயசுல எழுதி விட்டவே, 14 வயசுல எழுதி விட்டவே, நான் 7 வயசுல எழுதி விட்டவே. நாடகத்தை கெடுக்காம விட மாட்டாங்க. அம்மாவை பத்தி பேசுறேன். எங்க அப்பா 2 பேரும் கோவம் வரும். அதெல்லாம் வர மாட்டாங்க. வரும். அப்பா பீசி முறுக்குறியா? முறுக்கி அந்த டியூப்லைட்ல கட்டு. பாவம் அப்படியே வளர்ந்து தொங்குது. எங்க அப்பனுக்காவது அது இருக்கு, நீ வரைச்சிட்டு வந்திருக்க. எள்ளி வைக்க வந்த அம்மா போய் எள்ளி தெரியா சும்மா. ரகசியம் பேசுறா போ. நம்பாத பொய்யா சொல்லுவாப்ல, நம்பாத பொய்யா சொல்லுவாரு. நீ நினைக்கிற நம்பாத பொய்யா சொல்லுவாராம்.
சொல்ற மாதிரி ஸ்டெப் போடு. ஐயா மகளே, அது ஒதுங்கிட்டு தான் போகுது. இந்தடா உங்க அம்மா மாதிரியே பண்ணாம ஒழுங்கா ஆடு. ஓன் நிலைமை அப்படித்தானா? சூடு ஓ முகத்தை பார்த்தேன். ஜெயா செய்யா என்ன செஞ்சு செய்யா, தான் இந்த நிலைமையில கிடக்குறேன். அண்ணா அந்த பிள்ளைய போய் செய்யா 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 செய்ய செய்ய உந்தன் பாதம். ஐயா அது சிவ சிவையா ஜெய ஜெய இல்ல. எனக்கு நீதான் சிவ சிவம் செய்ய செய்யா எல்லாமே. ஒன்று கேட்கலாமா? போய் அடுத்து ஒண்ணு வருது. அது வரட்ட அப்படித்தான் ஊருக்குள்ள 4 தெரியுது. நான் வரல தெரியுது. சங்கரதாசாமியுடைய நேரடி வாரிசு அவங்கெல்லாம். Oh my god. ஆமாம் பூரா 6 வருஷம் 3/4 வருஷம் இருப்பாங்க. நான் உனக்கு கேட்கட்டா? நல்லா கேளுங்க. நான் உன்னை என் மனசார விரும்புகிறேன். நான் தெரியாம தான் கேட்குறேன். பொட்டச்சி நானே வைக்கப்படாம இருக்கேன். நீங்க எவ்வளோ கூச்சப்படுறீங்க? நீ உதுத்த சிரிக்கி பேசாமல் இருப்பா. வாங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்க என்னை விரும்புறீங்களா? நீங்க என்னை விரும்புறீங்களா? நான் உங்களை விரும்புறேன். ஆனா எங்க அப்பா கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன். அது உங்களுக்கு பிடிக்குமா? அப்பா அவர் என்னை விரும்புறாரா? நீங்க என்னை விரும்புறீங்களா? இந்தாருமா, ஏறு. அப்பா வந்து உன் மேல பல அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கேன். உனக்கு விரும்புறது பிடிக்குமா பிடிக்காதா? என்ன மனுஷன் நீ பேசிட்டு இருக்க? ஆமா. அப்பா சொல்லுங்க. ஆமாவா? காதலிக்கிறியா நீ? அப்பா நான் காதலிக்கட்டுமா அவரை? சரிம்மா, போயிட்டு போன வந்தோம்னு வா. சரிப்பா, இது நீங்க விரும்புங்க. போயிட்டு புதன்கிழமை வரணுமா? இப்படித்தான் பிள்ளை அடிச்சு வைப்பியா வீட்டுக்கு? அப்பா 2 நாள்ல வர சொல்லிக்காரு. புளுக்குன்னு காதல் பண்ணுங்க. புளுக்குன்னு பண்ணவா? உன்னை எப்படி நினைச்சிருக்க தெரியுமா? சொல்லட்டா? சொல்லுங்க. அப்பக்கடா அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒரங்கட்டு பொன்னாத்தான் ஓ கூடையிலே இருக்கிறது என்னத்தா? ஆப்பக்கட அன்னக்கிளி அடிவரும் வல்லக்கிளி ஓரங்கட்டு பொன்னாட்டா ஓடையில இருக்கிறது என்னத்தா? ஒரங்கட்டு ரசாபே ஓவரத்தான் பேசுறியே ரோசாபே. சாப்பாடு இருக்கையில் பசி ஏறுது, தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது. சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது, தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது. சட்டியில் குறையாமல் இருக்குதையா, ஆப்பை நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு ஆக்கி வச்சதாறு தின்ன தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணும்படி. ஆப்பக்கடு அன்னக்கிளி அடிவரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாட்டா ஓ கூடையில இருக்கிறது என்னத்தா? பிறந்ததுமே நான் பார்க்கணும், ஐயாவே நீ எந்த தோல் சேர்க்கணும். தை மாதம் பிறந்த முன்ன நாள் பார்க்கணும். நீ தோல் சேரணும்.
கடிச்சா வலிக்காத நுனி அரும்பு கெட்டி மேளத்தோடு மட்டும் பாயப்போர் தொட்டில் சத்தம் கேட்டதுமே தொட்டில் சத்தம் கேட்கும்படி ஆப்பக்கடை அண்ணு கிளி ஆடி வரும் வண்ண கிளி உறங்கட்டு உறங்கட்டு உன்னாத்தான்